ரபாட்டினோ, ஜாப்ரோஷியா இந்த 2 இடத்துல தான் இப்போ பெரிய அளவில் சண்டை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த சண்டை இப்போ முடிஞ்சிருக்கும் சொல்லப்போனால். ஸோ ரபாட்டினோ, ஜாப்ரோஷியா அப்படிங்கிற இந்த இடத்த யார் ரொம்ப பெரிய அளவில் பிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா ரஷ்யா தான். உக்ரைனுடைய அதிபர் செலன்ஸ்கி அவர்கள் மிகப்பெரிய அளவில் அங்கே மியூனிச்சில் நடந்த எல்லா கான்ஃபரன்ஸையும் பங்கெடுத்துட்டு எங்களுக்கு ஆர்ம்ஸ் கேப் அப்படிங்கிறது இருக்குது, போதுமான அளவுக்கு மேற்குலக நாடுகள் உங்களோட உதவிகள் எங்களுக்கு இன்னும் கிடைக்கல, எங்களுக்கு உடனடியாக ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வேணும் அப்படிலாம் சொல்லி கேட்டிருந்தார்ல. அதற்கு காரணமே இந்த இடம் எல்லாமே அவர்கிட்ட பறி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ரபாட்டினோ, ஜாப்ரோஷியா அப்படின்னு சொல்கிற இந்த 2 இடங்கள்லையும் அசால்ட் குரூப், ரஷ்யாவினுடைய அசால்ட் குரூப் களமிறங்கி இருக்கிறது. இந்த அசால்ட் குரூப் அப்படிங்கிறது முதல்ல அவங்க தான் இறங்குவாங்க. இந்த அசால்ட் குரூப் தான் அங்கே இருக்கக்கூடிய உக்ரைனுடைய ராணுவ வீரர்கள் எங்கெங்கே இருக்காங்க, அவங்களை எப்படி அடிக்கணும் அப்படிங்கிற திட்டம் போடுறது மட்டும் இல்லாமல் அவங்கள அடிச்சுட்டு மறுபடி போர் வீரர்கள், சாதாரண வீரர்கள் வேறு குரூப்லாம் உள்ளே வரும். ஸோ இந்த அசால்ட் குரூப்பே ஃபஸ்ட்டு உள்ளக்க போய் அவங்கள அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போதே உக்ரைனுடைய ராணுவ வீரர்கள் என்ன செஞ்சாகணும், ஒன்று சரணடையணும், அப்படி இல்லைனா ஓடி போகணும், இல்லாட்டினா யுத்தம் செய்ய வேண்டும். யுத்தம் செய்யக்கூடிய அளவுக்கு உக்ரைனுடைய ராணுவ வீரர்கள் இந்த ரொபாட்டினா மற்றும் ஜாப்ரோஷியா பகுதியில் இருந்தாங்களா அப்படின்னு பார்த்தா 1-2 இடத்துல இருந்தாங்க. ஒரு ஸ்கூலில் இருந்தாங்க, இன்னொன்னா டிகே அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்தாங்க. இந்த 2 இடத்தையும் இப்போ ரஷ்யா பிடிச்சிட்டாங்களா அப்படிங்கிற இன்னும் பல சுவாரஸ்யமான அப்டேட் தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். எல்லாத்தையும் பார்த்துடலாமா? இந்த ரபாட்டினோ, ஜாப்ரோஷியா அப்படின்னு சொல்கிற இந்த பகுதியினுடைய மேப்பை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ ரபாட்டினோ, ஜாப்ரோஷியா அப்படிங்கிற இந்த பகுதியில் அசால்ட் குரூப் அப்படிங்கிறது கரெக்டாக இந்த டிகே மற்றும் ஸ்கூல் என்ட்ரன்ஸ்குள்ளே உள்ளே வந்துட்டு ரஷ்யாவினுடைய தாக்குதல் அதிரடியாக இருந்தது. அதனால் உக்ரைன் அந்த இடங்களை எல்லாமே உடனடியாக என்ன செஞ்சிட்டாங்க, காலி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வருது. கடைசியாக உக்ரைனுடைய இந்த பாயிண்ட்டும் பிடித்தெடுக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்கிற அறிவிப்பை ரஷ்யாவினுடைய ராணுவ வீரர்கள் கொடுக்குறாங்க. ரஷ்யாவுக்கு அடுத்தடுத்ததாக தொடர்ச்சியான வெற்றிகள் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இந்த யுத்தத்தில் பெரிய ஒரு யுத்தமாக இந்த ஒரு பார்ட் பார்க்கப்படுது. ஆவ்திகாவுக்கு பிறகு ரஷ்யாவினுடைய அதிரடி பாய்ச்சல் அப்படிங்கிறது தான். பாக்முத்தை பிடிச்செடுத்த போது கூட ரஷ்யா என்ன செஞ்சாங்கன்னா கொஞ்சம் அமைதி காத்தாங்க. ஓகே, பாக்முத்தை பிடிச்செடுத்துட்டோம், அப்போ மறுபடியும் ரொம்ப பெரிய அளவில் ரஷ்யா முன்னாடி போகவே இல்லை, அந்த பாக்முத் பகுதியிலே நின்றுட்டாங்க. ஆனால் ஆவ்திகா பகுதியை அப்படி அவங்க சாதாரணமாக எடை போடலை. ஆப்திகா பகுதியை பிடிச்செடுத்ததுலேருந்து ரஷ்யாவினுடைய ஃபோர்ஸ் இல்லாட்டி அவங்களுடைய ஸ்பீட் அப்படிங்கிறது ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்படி இன்க்ரீஸ் ஆனதுனால தான் உக்ரைனால் எதுவுமே செய்ய முடியல. ஆனால் உக்ரைன் என்ன செய்கிறாங்கன்னா ரஷ்யாவினுடைய விமானங்களை அடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய செய்தியை வெளியில் விடுறாங்க. இது உண்மையாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் எஸ், அது உண்மையாக இருக்க வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. காரணம் என்னென்னா ரஷ்யா அந்த அளவுக்கு அவங்களுடைய ஃபோர்ஸை இறக்கி அடிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ நிறைய ஃபோர்ஸ் உள்ளே போகும்போது ரஷ்யாவுக்கான இழப்புகள் அப்படிங்கிறதும் வரும். அந்த இழப்புகள் ஃபைட்டர் ஜெட்டாக கூட இருக்கலாம். இதற்காகத்தான் உக்ரைனுடைய அதிபர் செலன்ஸ்கி அவர்கள் எங்களுக்கு உடனடியாக ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மட்டும் இப்போ அவங்கள்ட்ட கிடச்சிருந்துச்சுன்னா உண்மையிலேயே உக்ரைனுக்கு இவ்வளோ பெரிய அழிவுகள் வந்திருக்காது, இவ்வளோ சீக்கிரமாக ரஷ்யாவால் முன்னேறி வந்திருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஏர் ஸ்ட்ரைக் ஃபஸ்ட்டு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ரஷ்யாவினுடைய ஏர்ஃபோர்ஸ் வழியாக நிறைய ஏர் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறத பண்ணிடுறாங்க. ஏர் ஸ்ட்ரைக் பண்ண அடுத்த கையோடி ட்ரோன் வச்சு ஒரு சர்வேலன்ஸ் அப்படிங்கிறத முடிச்சிடுறாங்க. ட்ரோன் வச்சு சர்வேலன்ஸ் முடித்த பிறகு எந்தெந்த இடத்துல டனல் ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அந்த டனல் ஸ்ட்ரக்சரை தான் இவங்களுடைய முதல் கட்ட காய் நகரத்தில் பார்க்குறாங்க. டனல் ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய உக்ரைனுடைய ராணுவ வீரர்களை கொள்வது, அப்படி இல்லைன்னா அவங்களை பிடிப்பது அப்படின்னு சொல்லி இதற்காகவே இந்த அசால்ட் குரூப் அப்படிங்கிறது தனியாக போகுது. ஸோ பிளானிங் எல்லாமே ரொம்ப பக்காவாக இருக்குது. இவங்களுடைய ஃப்ரண்ட் லைன் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 8-9 கிலோமீட்டர் நீண்டு இருக்குது. முதல் லேயராக அசால்ட் குரூப் அப்படிங்கிறவங்க போகிறாங்க, பின்னாடி அவங்களுடைய ஆர்ட்டிலரி வருது, அதுக்கு பின்னாடி டேங்க் இருக்குது, இப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அளவில் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி இந்த ஆப்திகா பகுதியில் ரஷ்யாவினுடைய ராணுவ வீரர்களால் ரொம்ப செமையாக வகுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ட்ரோன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கேமை ப்ளே பண்ணிகிட்டு இருக்கு. இந்த ட்ரோன் வழியாகத்தான் கண்காணிப்பு முழுவதுமாக நடத்துகிறாங்க. ஸோ ட்ரோன் வழியாக கண்காணிப்பு ஓடி நிப்பாட்டாமல் கண்டிப்பாக ஈரான் கொடுத்த ட்ரோனை இங்கே உபயோகிக்கிறார்கள் அப்படிங்கிற தகவலை நேற்று அமெரிக்காவும் சொன்னாங்க. அப்போ கண்காணிப்பதற்கு வேறு ஏதோ ட்ரோன், அட்டாக் பண்ணுறதுக்கு ஈரான் ட்ரோனா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்களுடைய அறிவிப்பு அப்படிங்கிறது இருந்துச்சு. நேற்று தான் சுட சுட மறுபடியும் அமெரிக்கா சுட சுட ஒரு செய்தியை வெளியில் விடுறாங்க. எஸ், ஈரானுடைய மிசைல்ஸ் எல்லாத்தையும் ரஷ்யா பயன்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது, அதை பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல் கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. நாட் ஓன்லி ஈரான், நார்த் கொரியாவினுடைய வெப்பன்ஸையும் இவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல் எங்களுக்கு கிடச்சிருக்குப்பா, அதை நாங்கள் இன்னும் உறுதிப்படுத்திட்டு உங்கள்கிட்ட சொல்கிறோம் அப்படிங்கிற ஒரு தகவலை கொடுத்துருந்தாங்க. பட் இங்கே உக்ரைனுக்கு ஆதரவான அமெரிக்காவினுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறதே பெரும் கேள்வியாக இருக்குது. தொங்கு பாலத்தில் தொங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது உக்ரைன் மற்றும் அமெரிக்காவினுடைய உறவு. அமெரிக்காவை நம்பி போனால் இதுக்கு மேலே உக்ரைனால் ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உக்ரைனுடைய மக்கள், அங்கே இருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க மட்டும்தான் பேசியிருக்காங்களா? இல்லை, அமெரிக்காவினுடைய ரிப்பப்ளிகன் பார்ட்டியை சார்ந்த நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உக்ரைன் இஸ் ஃபைனலி லாசிங் த சப்போர்ட் ஆஃப் யூஎஸ் அப்படிங்கிறது தான். ஸோ உக்ரைன் யூஎஸ்னுடைய சப்போர்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து வருகிறது அப்படிங்கிற அந்த விமர்சனம், அந்த
பெரும் ஒரு புயல் அப்படிங்கிறது உக்ரைனுக்கு எதிராக கிளம்ப ஆரம்பிச்சிருக்கு. ஆல்ரெடி டொனால்டு ட்ரம்ப் அவர்களா ஜோ பைடன் அவர்கள் ஏன் உக்ரைனுக்கான இந்த உதவிகளை செய்கிறார், யூகே ஏன் உக்ரைனுக்கான உதவிகள் செய்து, ஜெர்மனி ஏன் செய்து அப்படிங்கிற பல கேள்விகளுக்கு மத்தியில் அரசியலுக்கான வாக்குகளுக்கான மிகப்பெரிய ஒரு போராட்டம், அதற்கு நடுவில் ரஷ்யாவினுடைய அழிக்க முடியாத பொருளாதாரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அமெரிக்காவினுடைய ப்ரெஷர் நாளுக்கு நாள் அதிகரிச்சிட்டு இருக்குன்னு சொல்லலாம். சரிப்பா, அமெரிக்காவினுடைய ப்ரெஷர் நாளுக்கு நாள் அதிகரிக்கிறது, அப்போ ரஷ்யாவுக்கு ப்ரெஷரே இல்லையா அப்படின்னு கேட்டால் உண்மையிலேயே ரஷ்யாவுக்கு இருக்குது. ஆனால் ரஷ்யாவினுடைய நட்பு நாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நாடுகளை விட ரஷ்யாவை நாங்கள் ஃப்ரெண்ட்லி நேஷனே இல்லை அப்படின்னு சொன்ன நாடுகள் தான் அதிகம். ஈவன் ஜப்பான் எடுத்துக்கோங்க, அன்ஃப்ரெண்ட்லி நேஷனாக அறிவிச்சிட்டாங்க. யாரை? ரஷ்யாவை. ஆனால் அதே ஜப்பான் என்ன செய்கிறாங்க? ஷக்கலின் வழியாகவும் ஷக்கலின் 2 வழியாகவும் ஜப்பானுக்கு தேவையான எல்என்ஜியை வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஜப்பானுக்கு தேவையான 60% எல்என்ஜியை யார் கொடுத்துட்டு இருக்காங்களா? இப்போவும் ஷக்கலின் ப்ராஜெக்ட் வழியாக கொடுத்துட்டு இருக்காங்க. ரஷ்யா என்ன சொல்கிறாங்க? எங்களை நம்பி நீ வந்துட்ட, எப்படினாலும் எங்களுடைய வியாபாரம் இதுதான், வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இதே தான் நார்த் ஸ்ட்ரீம் வழியாக யாருக்கும் போயிட்டு இருந்துச்சு, ஜெர்மனிக்கும் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இன்னொரு செய்தியை யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்களே, நார்த் ஸ்ட்ரீம் 1 நார்த் ஸ்ட்ரீம் 2ல சின்னதாக ஒரு லீக்கேஜ் வருது, அந்த லீக்கேஜுக்கு காரணம் ரஷ்யா தான் அப்படின்னு சொல்லி மேற்குலக நாடுகள் சொல்ல, இது நாங்கள் கிடையாது, மேற்குலக நாடுகள் எங்களுக்கு எதிராக கொடுக்கக்கூடிய ஒரு ட்ராமா, இதை அவங்க யாரோ செஞ்சுருக்காங்க, யாரோ வெடி வைத்து தகர்த்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அதுக்கான ரிப்போர்ட்டை நாங்கள் ரெடி பண்ணுறோன்னு சொல்லி ஸ்வீடனுடைய நட்பு நாடுகள் எல்லாரும் வந்து பெரிய அளவில் அங்கே ஆராய்ச்சி எல்லாமே நடத்தின உடனே கொஞ்சம் நாட்களுக்கு பிறகு சொல்கிறாங்க ஸ்வீடன், இல்லை இந்த ஆராய்ச்சி இதுக்கு மேலே நாங்கள் நடத்த போகிறது கிடையாது, எங்களுக்கு போதுமான கிரெடிபிள் எவிடன்ஸ் இன்னும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டிட்டாங்க. அப்படி நிப்பாட்டினதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த மாதிரியான நார்த் ஸ்ட்ரீம் 2 பைப்லைனில் டேமேஜ் ஏற்படுத்தியது யூகேனுடைய கப்பலாகத்தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு தகவல் இன்று வெளியாகி இருக்கிறது. இந்த தகவலை வெளியிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்டிமர் அப்படிங்கிற அந்த அமைப்பு தான். ஸோ இந்த மார்டிமர் அப்படிங்கிற அந்த அமைப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யூகேனுடைய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் தான் இது தகர்க்கப்பட்டதற்கான காரணம், அதை எங்களால் உறுதியாக சொல்ல முடியுது. இதை ஸ்வீடன் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸ்வீடன் கண்டுபிடிச்சதுனால தான் இந்த நார்த் ஸ்ட்ரீம் பற்றியும் நார்த் ஸ்ட்ரீம் 2 பற்றியும் மறுபடியும் அவங்க ஃபர்தராக ரிசர்ச் பண்ணாமல் போதுமான அளவுக்கு நாங்கள் இதை ரிசர்ச் பண்ணி முடிச்சிட்டோம், கிரெடிபிள் எவிடன்ஸ் எதுவுமே எங்ககிட்ட சிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு அதை கை நழுவிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற தகவல் இன்று வெளியாகி இருக்கிறது. ஆனாலும் ரஷ்யா என்ன சொல்கிறாங்கன்னா, ஜெர்மனியே அது உடைத்திருந்தாலும் இதில் பங்கு ஜெர்மனிக்கும் இருக்குது. நார்த் ஸ்ட்ரீம் 2 அப்படின்னு சொல்லும்போது இது 2 நாடுகளுடைய ஒரு பெரிய ப்ராஜெக்ட். ஜெர்மனியும் பல பில்லியன் அமெரிக்க டாலர் இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ரஷ்யாவும் இதற்கு பல பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் என்ன பாதிப்பு நடந்தாலும் அது ஜப்பானை பாதிக்கும், அது அவங்களே செஞ்சிருந்தாலும் அது ஜப்பானை பாதிக்கும். எங்களுடைய வேலை அவங்களுக்கு தேவையான கேஸ் எல்லாம் சப்ளை பண்ணுறது தான், அதை நாங்கள் சப்ளை பண்ணிட்டு தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய இந்த சக்கலின் 2 ப்ராஜெக்ட், சக்கலின் 1 ப்ராஜெக்ட், நார்த் ஸ்ட்ரீம் 1 நார்த் ஸ்ட்ரீம் 2 இருக்கட்டும், இல்லை கேஸ்ப்ரோம் அந்த ஒரு நிறுவனமாக இருக்கட்டும், எல்லாருமே ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு தேவையான கேஸ் மற்றும் பெட்ரோல் ப்ராடக்ட்டை கொடுத்துட்டு தான் இருக்காங்க. கடைசியாக நம்ம ஒரு அப்டேட்டை பார்த்தோமே, ஐரோப்பிய ஒன்றியம் அவங்களுடைய 60% லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸை எங்கேருந்து தான் எடுத்துகிட்டு இருக்காங்க, இப்போதும் ரஷ்யாட்டம் தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. என்ன கொஞ்சம் சுற்றி வளைச்சி போகுது அப்படிங்கிற தகவல் எல்லாமே வெளியாகி இருக்கிறது. உக்ரைனை பொறுத்த வரைக்கும் அங்கே ஊழல் தலைவிரித்து ஆடுகிறது அப்படிங்கிறத ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் பேச ஆரம்பிச்சனால உக்ரைனில் மறுபடியும் சிக்கல்கள் ஏற்பட்டு இருக்கிறது. ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள்ள அவங்க இணைப்பார்களா இல்லையா, ஏன்னா ஊழல் நிறைந்த நாட்டை ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள்ள நுழைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உக்ரைனுக்கான உதவிகள் ஐரோப்பிய ஒன்றியம் வழியாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருந்துச்சு, ஆனால் அதை தடுத்துட்டாங்க 2 நாடுகளும், ஆஸ்திரியா, இன்னொன்று யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹங்கேரி. ஸோ இந்த 2 நாடுகளும் சேர்ந்து என்ன செஞ்சிட்டாங்க, எங்களுக்கு டவுட் இருக்குது, நீங்கள் உக்ரைனுக்கு கொடுக்கக்கூடிய பணம் தேவையில்லாமல் செலவழிக்கப்படுகிறது, ஊழல்வாதிகள் சுரண்டுகிறார்கள் அப்படிங்கிற பயம் இருக்குது, எனவே என்ன செய்யக்கூடாது, இதுக்கு கூடுதலாக நம்ம பணத்தை அவங்களுக்காக கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு முட்டுக்கட்டை அவங்களுடைய வீட்டோ பவரை யூஸ் பண்ணிட்டாங்க. ஐரோப்பிய ஒன்றியத்தை பொறுத்த வரைக்கும் 27-28 நாடுகள் இருந்தாங்கன்னா ஒரு நாடு எடுக்கக்கூடிய முடிவுக்கு அத்தனை நாடுகளும் சம்மதம் தெரிவிக்க வேண்டும். ஏதாவது ஒரு நாடு கூட அந்த முடிவுக்கு நான் எதிராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டா வழியே இல்லை, அந்த முடிவு அப்படியே என்ன செய்யப்பட வேண்டும், தளர்த்தி விட வேண்டும், அது வேண்டான்னு சொல்லிடணும், அதுதான் சட்டம். ஸோ அசர்பைஜான் ஆர்மேனியா பிரச்சனை நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒரு கட்டத்தில் இந்த ரஷ்யா உக்ரைன் போர் வர்றதுக்கு முன்னாடி, ஹமாஸ் இஸ்ரேல் போர் வர்றதுக்கு முன்னாடிலாம் நாம் அதிகமாக பேசின ஒரு யுத்தம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்மேனியா அசர்பைஜான் யுத்தம் தான். ஏன்னா 2020-21 இந்த காலகட்டத்திலிருந்து இந்த அசர்பைஜான் ஆர்மேனியா யுத்தம் ரொம்ப பெரிய அளவில் மாறுது. 2021-2022 காலகட்டத்தில் அசர்பைஜான் ஆர்மேனியா யுத்தமாகவே மாறிவிட்டது. அந்த நேரத்தில் அசர்பைஜான் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பக்கமாக துருக்கியும், ஆர்மேனியா அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு பக்கம் ரஷ்யாவும் அவங்க என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, அவங்களுடைய ட்ரோன்ஸ் எல்லாம் கொடுத்து உதவி செஞ்சுட்டு இருந்தாங்க. இந்த யுத்தத்தின் போது தான், அசர்பைஜான் ஆர்மேனியா யுத்தத்தின் போது தான் ட்ரோன் படை அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டது. ஸோ ட்ரோன் வழியாக இவ்வளோ பெரிய அட்டாக் நடத்தலாம் அப்படின்னு சொல்லி உலக நாடுகளுக்கு தெரிவித்த ஒரு லைவ் யுத்த பூமி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அசர்பைஜான் ஆர்மேனியா யுத்த பூமி தான். ஸோ இந்த வார் ஜோன் அப்படிங்கிறது மறுபடியும் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அசர்பைஜான் ஆர்மேனியா சண்டை போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக மாறி வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
உண்மையிலேயே இந்த அசர்பைஜான் ஆர்மேனியாவுக்குள்ள ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அது மத்திய கிழக்கு நாடுகளையும் பாதிக்கும், ரஷ்யாவையும் பாதிக்கும். ஏன்னா ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு நாட்டுக்கு ஆதரவாக எதிராக இருக்கிறதுனால இன்னைக்கு இல்லாட்டி இப்போ இந்த யுத்தம் தேவையே இல்லை ராசாக்களா, எப்படியாவது அசர்பைஜான் ஆர்மேனியா யுத்தத்தையாவது தவிர்த்து விடுங்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய செய்தி எங்கேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேராக மோல்டோவாலேருந்து வந்திருக்கு. மோல்டோவா அப்படின்னு சொல்லும்போது நமக்கெல்லாம் என்ன ஞாபகத்துக்கு வரும்? டிரான்ஸ்னிஸ்டீரியா ஞாபகத்துக்கு வரும். மோல்டோவா, டிரான்ஸ்னிஸ்டீரியா, தமிழ் பொக்ஷம் அப்படின்னு சொல்லி அடிச்சிட்டிங்கன்னா இந்த டிரான்ஸ்னிஸ்டீரியாவினுடைய ஹிஸ்ட்ரி எல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ மோல்டோவினுடைய ஒரு சின்ன பாகம் தான் நாங்கள் அங்கே ப்ரோ ரஷ்யன்ஸ் அப்படிங்கிறவங்க கூடுதலாக இருக்காங்க. ஸோ டிரான்ஸ்னிஸ்டீரியா எப்போவுமே மோல்டோவாவுக்கு எதிராக ஒரு தலைவலியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய மோல்டோவா டிரான்ஸ்னிஸ்டீரியா மக்கள் மீது எப்போதுமே சந்தேக பார்வை வச்சிருப்பாங்க. அப்போ இப்போ உக்ரைனும் மோல்டோவாவும் சேர்ந்து இந்த டிரான்ஸ்னிஸ்டீரியா பிரச்சனையை கொஞ்சமாக தீர்ப்பதற்கான வழிகள் இருக்கான்னு சொல்லி பார்ப்போம், இல்லை வேறு ஏதாவது முயற்சிகள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வேறு லெவலில் ஒரு அலைன்ஸ் போடுறதுக்கு திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. அதாவது டிரான்ஸ்னிஸ்டீரியா பகுதியை ரஷ்யாவிடமிருந்து பிரிப்பதற்காக இந்த திட்டம் செயல்முறைப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் டிரான்ஸ்னிஸ்டீரியா, மோல்டோவா அப்படின்னு சொல்லும்போது கிரீமியாவிலிருந்து ஒரு லேண்ட் காரிடோரை உருவாக்குவது ரஷ்யாவினுடைய நீண்ட கால திட்டம். அந்த திட்டத்துக்காக மோல்டோவா யாருக்கு வேணும்? ரஷ்யாவுக்கு வேணும். டிரான்ஸ்னிஸ்டீரியா இஷ்யூவில் உக்ரைன் புதிதாக மூக்கை நுழைக்கிறார்கள் என்றால் அது ரஷ்யாவுக்கு எதிரான செயலாகத்தான் இருக்கும். ரஷ்யா அதற்கான எதிர்வினைகள் என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பிரச்சனை இல்லாட்டி அமெரிக்காவினுடைய பிரச்சனை ரஷ்யா கிடையாது. ரஷ்யா இப்போது அவங்களுடைய பிரச்சனையை மட்டுமே பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா ரஷ்யாவை தனிமைப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைத்த அமெரிக்கா இன்னைக்கு அமெரிக்கா தனிமைப்பட்டு நிற்கிறது அப்படிங்கிறத பல அரசியல்வாதிகள் உணர ஆரம்பிச்சிட்டாங்க. பல நாடுகள் அமெரிக்கா விட்டு விலகி செல்ல ஆரம்பிச்சிட்டாங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த யுத்தத்தெல்லாம் நடுவில் சுவிட்சர்லாந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, நமக்கு தெரியாத ஏதோ ஒரு எதிரியும் கூட சண்டை போட போகிறோம், சீக்கிரமாக நம்முடைய ராணுவத்தை ப்ரிப்பேர் பண்ணுங்க அப்படிங்கிறது தான். என்னையா போறா அப்படின்னு கேட்டால், ஆமாயா, யார் கூட? அதெல்லாம் எனக்கு தெரியாது. பிரசிடென்ட் சொல்கிறார், அதெல்லாம் எனக்கு தெரியாது, என்னுடைய இன்ட்யூஷன் சொல்லுது, உலக நகர்வுகள் சொல்லுகின்றன, உலக அரசியல் பேசுகிறது. அப்படி பேசும்போது ஏதோ ஒரு போர் சுவிட்சர்லாந்துக்கு எதிராக வரப்போகுது, சுவிஸுக்கு எதிராக வரப்போகுது, சீக்கிரமாக அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க அப்படின்னு சொல்லி ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சுவிட்சர்லாந்தில் போர் அப்படிங்கிறதும் இந்த இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ், ரஷ்யா மற்றும் உக்ரைன் போர் அப்படிங்கிறதும் அர்மேனியா, அசர்பைஜான் அப்படிங்கிறது எல்லாமே அமெரிக்காவுக்கு பெரிய பெரிய ஆப்புகளை கொடுக்கலாம். அமெரிக்காவினுடைய டாலரை மிகப்பெரிய அளவில் சோதித்து பார்க்கலாம். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. இதே மாதிரி இன்னும் பல அப்டேட்ஸுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியூகம், தமிழ் வியூகம் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.